అదే ఆర్టీవీ యాప్ వార్తల్ని క్షణాల్లో చదివే అవకాశం ఉంటుంది. ఒక న్యూస్ పేపర్, ఒక టెలివిజన్ ఛానల్ మీ చేతుల్లో ఎప్పుడూ ఉంటాయి. அகிலகில்லேன் இறைமண்ணு அலர்மேல் மங்கை உரைமார்பாம் நிகரில் புகழாய் உலகமும் உடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான் என்றார். எல்லாரும் திருவேங்கடத்தான். கலோ வெங்கடநாயகா, கலியுகத்தில் வெங்கடநாயகனா இருக்கார். இந்த கலியுகத்தில் வெங்கடநாயகனா இருந்து சௌக்கியம் பண்ணக்கூடிய பெருமாள்கிட்ட எப்போ வேணாலும் நம்ம போய் சேவிக்கலாம். ஆனா சில பேருக்கு வயோதிகத்தாலும் முடியாம இருக்கும். ஆனா அவருடைய சாத்தின ஒரு வஸ்திரங்களை பார்க்கறதுனாலையும் அவரை சேவிக்கிறனாலையும் நம்ம என்ன மாதிரி ஒன்று பிரார்த்தனை செய்யணுமோ அது இன்னைக்கு இந்த இடத்துல கிடைக்கிறது. அதுல ஸ்ரீரங்கத்துல கைசிக ஏகாதசி சாதாரண சொல்லுவோம். ஃபாஸ்டிங் விரதம்ங்கிறது நமக்கு எதுக்குன்னா நம்ம மனசாலையும் உடம்பாலையும் திடம் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ டாக்டர்ல போனோம்னா என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் டயட் கண்ட்ரோல் தான் சொல்றான். அப்போ டயட் கண்ட்ரோல்ங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே சரி பண்ணி கொடுக்கும். அதுல இன்னைக்கு ஃபாஸ்டிங் டேல நம்ம முழு கவனம் பெருமாள்கிட்ட சரண்டர் பண்ணிக்கிறது. தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பழின்னு சொல்லிருக்கா. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே நமக்கு மட்டும் நன்மை இல்லை, நமக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில கைசிக ஏகாதசி அன்னைக்கு இந்த கோயில் நம்பர்மாளுக்கு புறப்பாடு, ராத்திரி வஸ்திரங்கள் சாத்திக்கிறது, நாளை காத்தால கற்பூர படியேற்ற சேவைன்னு எல்லா கோலாகலமா கொண்டாடுற ஒரு பெரிய நல்ல நாள் இந்த கைசிக ஏகாதசி. எல்லாரும் வந்து சேவிக்கிறோம். சேவிக்க முடியாதவாளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்கு நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். I am very happy to be here in Sri Ranganayaka Swami temple and present Vastrams on behalf of TTD to Ranganayaka Swami. Today is a very auspicious occasion. Actually, this temple is one of the most revered temples in Hinduism and also one of the most revered Vaishnavite temples. It is one of the prominent temples out of 108 Divya Desams. This temple survived so many invasions and faced destruction and loot. In spite of all that, this temple survived because of the devotion of the priests and also the devotees. So in the year 1320, Ranganayaka Swami Utsava deity has been brought to Tirumala temple, and for about 40 years pujas were performed. Again the deity has been brought back to this temple. To commemorate this, every year Ranganayaka Swami temple offers vastrams to Tirumala Sri Venkateswara Swami, and also similarly Tirumala Venkateswara Swami, on behalf of Tirumala Venkateswara Swami, TTD offers vastrams on this very auspicious day. I really feel blessed to come here and then take blessings of Sri Ranganatha Swami. This is the first time I am coming here. It is a magnificent architecture, very ancient architecture, very big temple. I really feel proud that we survived all these invasions and destructions, and still it is so grand and then so magnificent. Thank you. మరిన్ని వీడియోస్ కోసం ఛానల్ ని సబ్స్క్రైబ్ చేయండి. లేటెస్ట్ అప్డేట్స్ కోసం వాట్సాప్ ఛానల్ ని ఫాలో అవ్వండి. ఆ లింక్ డిస్క్రిప్షన్ లో ఉంది.